ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க சந்தோஷ். நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். இன்னைக்கு நம்ம ஐபிஎல் 2024ஓட டீம்ஸ் ரிவ்யூ பார்க்க போறோம். ஒவ்வொரு டீமா அதோட ரிவ்யூஸ் பார்க்க போறோம். அண்ட் தென் நம்ம கூட நம்மள ஜாயின் பண்றதுக்கு பரத் சிவலிங்கம் வராரு. ஹீ இஸ் வெல் நான் காமெண்டேட்டர். அவர் வந்து சின்ன சின்ன கேம்ஸ், இப்போ லெஜெண்டரி கேம்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவரோட சாய்ஸஸ் என்ன, அவரோட பிளேயிங் லெவல், அவர் யார் யாரை சூஸ் பண்றாரு, என்னோட பிளேயிங் லெவன் என்ன அப்படின்றதும் நான் சொல்றேன். ப்ராபபிள் லெவன்ஸ் ஃபார் ஈச் டீம் அண்ட் டீம்ஸுக்கு எந்த டீம் வந்து பிளே ஆஃப்க்கு உண்டான சான்சஸ் அதிகம், எந்த டீம் வரும், எந்த டீம் இந்த வருஷம் கப்பு ஜெயிக்கும் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் ப்ராபபிள்ஸ், அதாவது ஆரஞ்சு கேப் ஹோல்டர்ஸ் யார் யார் இருப்பாங்க, பர்பிள் கேப் ஹோல்டர் யாராக இருக்கிறதுக்கு சான்சஸ், அண்ட் தென் எமர்ஜிங் பிளேயர், இந்த வருஷத்தோட எமர்ஜிங் பிளேயராக யாராக இருக்க சான்சஸ், இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்களும் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. இதே வீடியோ யூடியூப்ல வரும். அந்த டைம்ல நீங்க கமெண்ட்ஸ்ல போடுறவங்களுக்கு யூ வில் கெட் அ பிராண்ட் நியூ விராட் கோலி எடிஷன் glove for the right answer. So do not miss it. Go ahead and send out your என்ன சொல்றது, predictions. Yeah, time for prediction, time for IPL. Let's now invite Bharat. Hi Santosh, how are you? Hi Bharat. Super. How are you? Yeah, very fine. I'm a Good to meet big you. fan, bro. நீங்க superb. I mean, the videos that you send or the reels that you put out is just amazing. Probably the first Thank you. opportunity for us to meet. And what an occasion. Yeah, IPL 2024. அதை பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி please do introduce yourself. Thank you for the accepting invite நம்மளோட சேனல்ல வர்றதுக்கு. So please do introduce yourself, brother. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி நம்ம ஒரே ஃப்ரெட்டர்னிட்டியில இருக்கிறதுனால நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து கிரிக்குரல், என் பேர் பரத், எனக்கு கிரிக்குரல்னு தெரியும் எல்லாருக்கும் ஃப்ரெட்டர்னிட்டியில. யூடியூபர், கிரிக்கெட் காமெண்டேட்டர் தூ. சூப்பர் ப்ரோ. அதுதான் சொன்னேன், பரத்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பா கிரிக்குரல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஐ கெஸ் உங்க நெட் கனெக்டிவிட்டி கரெக்டா இருக்கா? ஓகேவா? யா, ஆல் குட். யா, ஃபைன். சூப்பர் ப்ரோ. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா ஐபிஎல் 2024 ப்ரெடிக்ஷன்ஸ் பத்தி? ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் வியூ மாதிரி சொல்லிடுங்க ப்ரோ. ஐபிஎல் 2024 என்ன 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 நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஐ மீன் 2008ல ஐபிஎல் வரும்போது இவ்வளவு பெருசா இது போகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? அதை பத்தி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம டீம்ஸ்ல இருந்து போவோம். யா, அந்த அவ்வளவு லாங்குக்கு போனோம்னா நான் அப்ப ஆக்சுவலி ஸ்கூல் பையன். எனக்கு ஞாபகம் இருக்கு, தமிழ்ல எல்லாம் பாட்டெல்லாம் போட்டு பயங்கரமா அந்த டோர்னமெண்ட்டுக்கு ஹைப் கொடுத்தாங்க. ஆனா நான் அப்ப அதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. என்ன ஒரு இது இருந்ததுன்னா, நம்ம பார்த்து ஜெயசூர்யா, சச்சின் டெண்டுல்கர் எல்லாம் சேர்ந்து விளையாடுவாங்க. அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப வேர்டா இருந்துச்சு. பட் எஸ், அதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஆனா பார்த்தா ஃபர்ஸ்ட் சீசன்லயே அது பிக்கப் ஆயிடுச்சு. அண்ட் தென் வாட் அ லாங் ஜேர்னி. நிறைய மேஜிக்ஸ் நடந்தது, மிரக்கிள்ஸ் நடந்தது, நல்ல விஷயம் நிறைய இந்தியன் கிரிக்கெட்டுக்கு நடந்தது. ஹோப்ஃபுல்லி இந்த வருஷமும் பெரிய எக்ஸைட்மெண்ட்ஸ் இருக்கு. டிக்கெட் தான் கிடைக்க மாட்டேங்குது. இந்த வருஷம் ரொம்பவே அதிகமா எக்ஸைட்மெண்ட் இருக்கும். கண்டிப்பா சிஎஸ்கே ஃபேன்ஸா இருக்கட்டும், சென்னை சூப்பர் கிங்ஸ் நடக்கிறவங்களுக்கு நிறைய எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதே டைம்ல ஆர்சிபிக்கு இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸைட்மெண்ட் வர்றதுக்கு உண்டான ஒரு காரணம் வந்துச்சு. ஏன்னா WPLல அவங்க விமென்ஸ் டீம் ஜெயிச்சுட்டாங்க. அதாவது நம்ம ஜெயிச்சாலும் அடிதான், ஜெயிக்கலனாலும் அடிதான் அப்படின்ற மாதிரி ஆர்சிபி மென் டீமுக்கு அடி விழுந்துகிட்டே தான் இருக்குது. பட் தேர் இஸ் ஒன் மோர் எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா? தி மோஸ்ட் லாயல் ஃபேன்ஸ் ஆன ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு ஒன் மோர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க மென்ஸ் டீம், விமென்ஸ் டீம் ஜெயிச்சதுனால. இன்னொரு பக்கம் எம்ஐ வந்து ஈக்குவலா சிஎஸ்கேக்கு ஈக்குவலா வந்து முட்டு கொடுத்து ஈடு கொடுத்து ஒரு படிக்கு மேல போய் திரும்ப கீழே வந்து மேல போய் வந்த டீம். அந்த டீமுக்குள்ள நிறைய ஒரு கேம் இன்னைக்கு இந்த வருஷம் இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த டீமுக்குள்ளேயே நிறைய மேட்சஸ் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து ஒரு புது கேப்டன், வின்னிங் டீம் கேப்டன் கொண்டு வந்திருக்காங்க. டிசில பண்ட் திரும்ப வந்திருக்காப்புல.
அது ஒரு அமேசிங். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் பார்த்ததுக்கு அப்புறம் மனுஷன் உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். அதுல இருந்து மீண்டு வந்து இப்ப கேம் ஆடுறாருன்னா ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா முதல்ல நடந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க ஒரு 2 இயர்ஸ் அவரால் வந்து நான் நிக்க கூட முடியாது. கிட்டத்தட்ட ஒரு ஒரு படம் பாக்குற மாதிரி, தில்லுல வந்து நம்மளால காக்க காக்க கருவேல் நோக்கன்னு தூக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. இன்னொரு பக்கம் ஸ்ரேயஸ் ஐயருமே வந்து லாங் இன்ஜுரி, போன வருஷம் விளையாடல, திரும்ப வராரு. அது மாதிரி நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வருஷமும் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கு. அதை விட பெருசு வந்து எங்க நடக்க போகுது அப்படின்றது இன்ன வரைக்கும் தெரியல. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த டீம். ஓகே, நம்ம வந்து டீம்ஸ்ல இருந்து போயிடலாமா? ஸோ லாஸ்ட் இயரோட பேக்ல இருந்தே வரலாம். ஓகேங்களா? லாஸ்ட் இயர் டேபிள் பிலோல இருந்தே வரலாம். What do you think about SRH? கமெண்ட்ஸ்ல யாரோ ஒருத்தர் SRH பத்தி பேசுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. SRH பத்தி சொல்லுங்க. இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ற டீம்ல ரொம்ப முக்கியமான டீம் SRH தான். ஒரே ஒரு பேரு, எல்லாரையும் சைலண்ட் ஆக்குன கமின்ஸ் தான். ஸோ அந்த அப்கோர்ஸ் T20ல அவர் பெரிய ப்ரூவன் கேப்டன் கிடையாது. பட் வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி ODIலயே அதே தான் சொன்னாங்க. அதனால கமின்ஸ் அஸ் அ கேப்டன், இப்பயுமே அவங்களோட இந்தியன் கோர் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. மயங்க் அகர்வால், ராகுல் திரிபாதி, அப்துல் சமாத் இப்போ பயங்கரமான டச்ல இருக்காரு. பட் அதை தாண்டி பாத்தீங்கன்னா மற்ற டீம்ஸோட கம்பேர் பண்ணும்போது அவங்களோட இந்தியன் கோர் கொஞ்சம் டவுட்டட் ஏரியாவா தான் இருக்கு. பட் ஸ்ட்ரென்த் எங்க இருந்து வருதுன்னா அந்த மேட்ச் டிராவிஸ் ஹெட், பேட் கமின்ஸ், ப்ராபப்ளி 2 சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா இல்ல ஒரு வனிந்து அசரண்டாக் போவாங்களான்னு தெரியல. ஹென்ரிச் கிளாசன் இல்லாட்டி எய்டன் மார்க்ரம் இருக்கலாம். இதை சுத்திதான் அவங்களுடைய பேட்டிங் இருக்க போது. வாஷிங்டன் சுந்தருக்கு 2 பக்கமும் ஓவர் டைம் டியூட்டி இருக்க போகுது. டெஃபினட்டா ஒரு மேஜிக் வந்து அவங்க கிரியேட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அந்த டீம்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இந்தியன் கோர் பத்தி பேசுனீங்க, நல்ல ஒரு வேலிடான பாயிண்ட். இன்ஃபேக்ட் 2 சைடா நான் பாக்குறேன் அந்த டீம்ல. தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது 8 பேர்ல 8 பேரையும் விளையாட வைக்க முடியாது டெஃபினட்டா. ஆனா அந்த 8 பேரையும் எப்படிதான் அவங்க வந்து விளையாட வைக்க முடியாம அந்த 4 பேரை ஒதுக்குறது எப்படின்றது பெரிய ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்கள எடுத்து பாருங்களேன், டிராவிஸ் ஹெட்ட கண்டிப்பா உட்கார வைக்க முடியாது. கமின்ஸ கிடையாது, கேப்டன் ஆக்கி விட்டாங்க. மார்க்ரம் அவங்க ஈஸ்ட் ஆப்பிரிக்காக்கு அங்க சவுத் ஆப்பிரிக்கால வந்து வின் பண்ணி கொடுத்தவர் சன்ரைசர்ஸ். அவரு கேப்டனா போடாம வச்சதே வந்து பெரிய ஒரு சர்ச்சையா இருந்தது. அவரை உட்கார வைக்க முடியாது. கிளாசன், வாவ், ஐ மீன் அவர் வந்து வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காரு. T20 ஏதோ ஒரு குச்சியில இருந்தோ போ அப்படின்லாம் அடிக்கிறாரு அவரு. ஸ்பின்னர்ஸ் அவர் அடிக்கிற மாதிரி யாராலும் அடிக்க முடியாது. மார்க்கோ யான்சன் போன வருஷம் தி என்டையர் சீரீஸ்லயே அவர் ஒருத்தர் தான் வந்து SRHக்கு வந்து நின்னு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் வனிந்து வசுறாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, அப்பா வனிந்து வசுறாங்க ஃபர்ஸ்ட் 6-7 மேட்சுக்காவது 3-4 மேட்சுக்காவது இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா he has come back, he has given a comeback to the டெஸ்ட் டீம் வந்து பங்களாதேஷ் அடிக்கணும்னு தான் வர்றாங்க. அது வேற ஒரு விஷயம். இந்தியா பாகிஸ்தான் மாதிரி அங்க ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் வந்து பயங்கரமான ஒரு இதுல போய்கிட்டு இருக்காங்க. சோ அட்லீஸ்ட் அந்த 2 டெஸ்ட் இருக்கனால ஏப்ரல் 6 வரைக்கும் வனிந்து வசுறாங்க நாட் அவைலபிள் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க அவங்களோட 4 பிக் யாருன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? ஃபர்ஸ்ட் அந்த ஃபாரினர்ஸ் பத்தி பேசலாம். டெஃபினட்டா டிராவிஸ் ஹெட், பேட் கமின்ஸ் நம்ம எடுக்க முடியாது. அது இதான் மார்க்கோ யான்சன் எனக்கு தெரியல. ஏன்னா கிளாசனும் எய்டன் மார்க்ரமும் அவங்க மூவ் பண்ணிடுவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ ஹென்ரிச் கிளாசன், எய்டன் மார்க்ரம் வச்சு போயிட்டு ஸ்பின்னர்ஸுக்கு அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா இப்போ மர்க்ரம் கொஞ்சம் கண்டெயின் பண்ணி கொடுத்துருவாரு. மயக் மர்க்கண்டேக்கு போகலாம். பட் அதையும் தாண்டி வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ்லயே அவங்களுக்கு ஸ்பின் கோட்டாவே ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகுது. இப்ப ஃபாஸ்ட் போலிங் வந்தா அப்கோர்ஸ் பேட் கமின்ஸ் போக, நீங்க ஓவர்சீஸ் கேட்டீங்க, நான் அப்படியே இந்தியன்ஸ் ஆட் பண்ணிட்டேன். புவனேஸ்வர் குமார் இருக்காங்க, ப்ராபப்ளி நடராஜன் அண்ட் இந்த காஷ்மீரி ஃபாஸ்ட் போலர், ஐயோ பேர் அப்படி போவாங்க நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து நீங்க இந்தியன் சொன்னீங்கல்ல, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் SRH வந்து ஒரு கோர் இந்தியன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. பட் எங்க ப்ராப்ளம்னா, இவங்க எல்லாருமே வந்து நேத்து வரைக்கும் இல்ல ஒரு 12 months பேக் வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து கோரா விளையாட வேண்டிய டீம்ஸ் இல்லையா, அவங்க மிஸ் ஆயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், ஓகேங்களா, வாஷிங்டன் சுந்தர் அங்கேயும் இருக்காரு, இங்கேயும் இருக்காரு. அங்க ஃபுல்லா இன்னும் பெஜாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஆனா வின்னர் நட்ராஜன் அகைன். நீங்க அந்த பிரிஸ்பேன் டெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலே இவங்க எல்லாம் அங்க இருக்காங்க.
நட்ராஜன், மயங்க் அகர்வால் ஃபேபுலஸான ஒரு வருஷம் WTC ஆடிட்டு திடீர்னு பார்த்தா காணாம போயிட்டாரு. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து அகைன் திரிபாதி இந்த டீம்ஸே நீங்க பாத்தீங்கன்னா சூப்பர்பா பண்ணிருந்தாங்க, திடீர்னு காணாம போனவங்களா இருக்காங்க. உமரன் மலிக்குமே சேர்த்து, உமரன் மலிக்குமே வந்து இந்தியன் கேப்பை கொடுத்து டெஸ்ட் பண்ணாங்க, நீங்க ஆடுங்க பாப்போம் அப்படின்ட்டு. அதனால வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு 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 சான்ஸா இருக்கும் திரும்ப நமக்கு வரணும். ஏன்னா T20 வேர்ல்டு கப் நடக்கும் போது திரும்ப நம்ம வந்து ஒரு ஒரு அவுட் ஷைனிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து உள்ள வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து அபிஷேக் சொல்லியே ஆகணும், ஒரு அமேசிங்கான டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம். சோ எனக்கு வந்து அவர் ஒரு பிக்கா எடுப்பாரோ அப்படின்னு தோணுது. லெவன்ஸ் எப்படி உட்காருன்னு நினைக்கிறீங்க? அதுலதான் எனக்கு ஒரு சின்ன டவுட். அவங்க ப்ராபப்ளி இப்ப டிராவிஸ் ஹெட் எங்க யூஸ் பண்ண போறாங்கன்றது தெரியல. மேபி 3 or 4 யூஸ் பண்றாங்களா இல்ல ஓபன் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது இருக்கு. ஓபன் பண்ண மாட்டாங்கன்னா அபிஷேக் ப்ராபப்ளி வில் பி ஓப்பனிங் வித் மயங்க் அகர்வால், திரிபாதி 3ல வரலாம். அப்படி அந்த அந்த கான்டெக்ட்ல நம்ம போனோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட் நம்ம 4ல பார்க்க முடியும். அப்படி போனா ஹென்ரிச் கிளாசன் இல்ல ஐடன் மக்கள் யாரும் ஒருத்தர் தான் இருப்பாங்க. கிளாசன் ப்ராபப்ளி. ஸோ கிளாசனை விக்கெட் கீப்பரா உள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா 5-6ல வந்து அவங்க ஆக்சுவலி கிளாசன் 5ல வராரு இல்லையா, 6 and 7ல வந்து அவங்க வாஷிங்டன் சுந்தரம், அப்துல் சமாதை எடுத்துட்டு வந்துடலாம். தென் அந்த ஃபாஸ்ட் பவுலிங் கோட்டா வந்துடும் பேட் கமின்ஸ் அண்ட் புவனேஸ்வர் குமாரனுக்கும். சூப்பர். இதுல வந்து அவங்களோட ப்ராப்ளமே வந்து அந்த ஓபனர்ஸ் உட்கார வைக்கிறது தான் தோணுது இல்லையா. ஏன்னா டிராவிஸ், மயங்க் அகர்வால், அபிஷேக் சர்மா இன்க்ளூடிங் மார்க்ரம் கூட, ஏன்னா மார்க்ரம் கூட அவங்களுக்கு அங்க வந்து ஓப்பனிங் தான் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ராப்ளம் வில் பி இன் ஃபைண்டிங் த டீம். எனக்கு தெரிஞ்சு அதுதான் அந்த 11th உட்கார வைக்கிறது தான். ஏன்னா நேத்து அவங்களோட இந்த மேட்ச் போயிட்டு இருந்தது, அவங்களுக்குள்ள விளையாடின கேம் வந்து இன்ஃபேக்ட் லைவா டெலிகாஸ்ட் பண்ணாங்க. நான் ஃபுல் மேட்ச் உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். வாஸ் வெரி இம்ப்ரெஸ் வித் நிதிஷ் ரெட்டி அப்படின்றவரு. அண்ட் அது இல்லாம ஷபாஸ் அஹமத் வந்து RCBல இருந்து ட்ரேட் பண்ணிருக்காங்க. பொட்டன்ஷியல்ஸ் ஆர் தேர். பட் என்ன ரேட்டிங், அவங்க பிளே ஆஃப் போவாங்களா, எப்படி இருக்கு அவங்க டீம்? எனக்கு இருக்க என்னோட ஃபேவரட்ஸ்ல அவங்க இருக்காங்க பிளே ஆஃப்ஸ்ல. SRH will be there for sure. சூப்பர். என்னோட பிளே ஆஃப் இத வந்து நான் கடைசியா சொல்றேன், வாட் இஸ் மை பிளே ஆஃப் ஃபீல். பட் யா இட்ஸ் a very good team. saying that அது வந்து ஒன்னா ஜெல் ஆன லாஸ்ட் இயர் வந்து எதுவுமே அவங்களுக்கு கிளிக் ஆகல. அவங்க எல்லாமே நிறைய விஷயம் ட்ரை பண்ணாங்க, நிறைய விஷயம் பேக் அவுட் பண்ணாங்க, பட் கிளிக் ஆகாம போயிடுச்சு. இந்த வருஷம் டீம் வைஸ்ல நல்லா பண்ணிருக்காங்க. பட் யா ப்ராபப்ளி 1 too many ஃபாரினர்ஸ் வச்சிருக்காங்க. பட் யா இட்ஸ் கோனா பி a very good thing. அந்த ஓபனர்ஸ் செட் பண்ணி உட்கார வச்சிட்டாங்கன்னா கேம் வேற அப்படின்னு தோணுது. பட் புவனேஸ்வர் சூப்பரா போட்டாருங்க நேத்து. நான் வாஸ் வாட்சிங் தட் கேம். வாவ், he is there, that joker. ஓகே, ஸ்டில் தேர். மனுஷன் அது அப்படியே தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. It was a good game. நான் பார்த்தேன் கேம். Let's move into Delhi Capitals, another team which couldn't do much better last year. அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அகைன் அவங்க கேப்டனே இல்லாம இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி செட் ஆகல. அவங்க யாரோ ட்ரை பண்ணாங்க. மெயினா அந்த விக்கெட் கீப்பிங் பொசிஷனுக்கு மாத்தி 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 ஆள ஆரம்பிச்சாங்க, உட்காரவே இல்லை யாரும். இந்த வருஷம் அகைன் கேப்டன் இஸ் பேக். நாட் ஷுர் இஃப் ஹி இஸ் கோனா கீப். ஏன்னா கீப்பிங்க்கும் சேர்த்து தான் வந்து NCAல பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இட்ஸ் கோனா பி a doubt whether he is being keeping or pure batsman. ஏன்னா இப்ப இம்பாக்ட் சப்னு ஒண்ணு இருக்கிறதுனால எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. நீங்க டிசியை பத்தி சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலா அதான் பண்ட் இல்லாதது ஒண்ணு. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் வந்து பிருத்வி ஷாவுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல. அவங்களோட கோரா பாக்குறது ஆப்வியஸ்லி டேவிட் வார்னருக்கு முன்னாடினா ரிஷப் பந்த், பிருத்வி ஷா, அக்ஷர் பட்டேல். போன வருஷம் அக்ஷர் பட்டேல் தான் பிரிட்டிவர்ஸ் டீமை வந்து ரொம்ப ஹோல்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாமே கமிங் டுகெதர். எனக்கு தெரிஞ்சு பிருத்வி ஷா மேல நான் பெரிய ஃபோக்கஸ் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி அந்த ஆஸ்திரேலியன் காம்போ இருக்கு, டேவிட் வார்னர் இருக்காங்க, மிச்சல் மார்ஷ் இருக்காங்க, அது கூட திங்ஸ் வில் ஃபாலோ ஆன். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி ரிஷப் பந்த், அவரு இதுல இருந்து ரெக்கவர் ஆயிருக்காரு, மென்டலியும் சரி பிசிக்கலியும் சரி. ஸோ மென்டல் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும், கிரிக்கெட்ல வந்து ஆன்ஃபீல்ட்ல நம்ம மென்டாலிட்டி எவ்வளவு முக்கியம்னு. ஸோ அந்த ரிஷப் பந்த் நம்ம திரும்ப பார்க்க போறோமா, அந்த சேலஞ்சஸ் அவர் எப்படி ஃபேஸ் பண்ண போறாருங்கிறது ஒரு எக்ஸைட் பண்றது. ஸ்பெஷலாவே ஒரு கண் இருக்கு டெல்லி மேல. டெஃபினட்டா, பிகாஸ் எனக்குமே அதுதான் பெரிய விஷயம். எப்படி அவர் வந்து திரும்ப அந்த கிரவுண்ட்ல வந்து பெர்ஃபார்ம்
ஐ மீன் ட்ரைனிங் பண்ணலாம், மேட்ச் ஆடலாம், நெட்ஸ் ஆடலாம், பிராக்டிஸ் செஷன்ஸ் ஆடலாம், அதெல்லாம் டிஃபரன்ஸ். அத்தனை ஆடியன்ஸ் முன்னாடி அங்க வந்து திரும்ப மேட்ச் ஆடுறது. ஏன்னா அந்த ஒரு செகண்ட் எல்லாம் வந்துட்டு போயிருக்கும். அவர் அந்த பெட்ல படுத்துட்டு இருக்காரு, என்னால திரும்ப அங்க போய் நிக்க முடியுமா, அத்தனை பேரு முன்னாடி வந்து ஆட முடியுமா நினைச்ச விஷயங்கள்லாம் கண்டிப்பா அவருக்கு வரும். ஸோ இட்ஸ் கோனா பி a வெரி திங். ஐ மீன் எல்லாருமே இன்னொரு பக்கம் வந்து அந்த ஒரு சிம்பத்தியா கூட பாத்துக்கிட்டு இருப்பாங்க அவரை. ஐயோ வந்துட்டீங்களா, ஐயோ வந்துட்டீங்களா, இதெல்லாம் தாண்டி அங்க போய் அந்த மேட்சை வந்து நீங்க சொன்ன மாதிரி மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்து அது கேம் ஆடுறது பழைய ரிஷப் பண்ட் நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்றதும் ஒரு பெரிய ஒரு இதுவா தான் இருக்க போகுது. ஹாரி ப்ரூக் இல்லாதது எவ்வளவு பெரிய ஒரு அடி அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஹாரி ப்ரூக் எனக்கு வந்து ஹாரி ப்ரூக்கை நான் வந்து 11th போட்டு அந்த டிசி பார்க்கும்போது வாவ், ஓ மை காட், இது வந்து ஒரு 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 பிளே ஆஃப் டீம் மாதிரி தெரியுதே அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. இப்ப ஹாரி ப்ரூக் இல்லாத போது அந்த ஒரு லோவர் மிடில் ஆர்டர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல அது டெஃபினட்டா இம்பாக்ட் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க இந்தியன்ஸை வச்சுதான் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு லலித் யாதவ் மேல ஒரு டிபெண்டன்ஸ் அதிகமா போடுற மாதிரி இருக்கும். அக்ஷர் பட்டேல் வந்து இன்னும் கொஞ்சம் ஏர்லியா வந்து பேட் பண்ற மாதிரி இருக்கும். ஆப்வியஸ்லி அந்த ஹாரி ப்ரூக்கோட அவர் மிஸ் பண்றது வந்து இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னாலுமே கூட இப்போ அவங்க மிச்சல் மார்ஷை வந்து எங்க யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத வச்சு சேஞ்ச் கொடுக்கலாம். he may prefer to play in the new ball, but இந்த டீமோட காம்பினேஷனுக்கு ஒருவேளை மிச்சல் மார்ஷை பின்னாடி வச்சிருந்தா அவங்களுக்கு இந்த பேலன்ஸ் பண்ண முடியும் ஹாரி ப்ரூக்கோட அன்அவைலபிலிட்டி. சோ யா அதே போல எனக்கு தெரியல bro, I don't think so மிச்சல வந்து கீழே இறக்குவாங்க. ஏன்னா I mean the impact that he has given ஒரு இப்போ நடக்கிற T20ஸ்லாம் இப்போ இந்த வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா விளையாடுனாங்க, he has become the captain, அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. T20 வேர்ல்ட் கப்புக்கு மிச்சல் மார்ஷ் தான் ஆஸ்திரேலியா கேப்டன் பண்ண போறாரு அப்படின்னும் போது அவரோட இம்பாக்ட் அந்த அந்த சீரீஸ்ல வந்து வேற லெவல்ல இருந்தது. வார்னர் ஒரு பக்கம் ஒரு கேம் ஆடினாலுமே சரி, மிச்சல் மார்ஷ் 3 மேட்சும் ஒரே மாதிரி ஆடினாரு. 10 பால் 40, 9 பால் 30 அந்த மாதிரி எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி பிருத்வி ஷாவோட ஃபார்ம் வந்து இட் வில் டிபெண்ட் லாட் ஆஃப் திங்ஸ். வார்னர் இப்ப இருக்கிற வார்னர் நமக்கு தெரியும் எப்படி ஆடுறாரு அப்படின்றது. 16 ஓவர் அங்க அட்டி போட்டுறாரு, அட்டி போட்டுட்டு நீ முடிஞ்சா என்ன எட்ரா விக்கெட் அப்படின்ற மாதிரி தான் நிக்கிறாரு. அப்படி இருக்கிற வார்னர் கூட இவங்க 2 பேரும் பயங்கரமா ஆட்டாங்க அப்படின்னா DC is a team to look out for. Again, அந்த இடம் வேக்கண்டா இருக்கு. ரிஷப் பண்ட் 4ல வந்தாலுமே 5, 6, 7 வந்து அவங்களுக்கு ரொம்ப வேக்கண்டா தெரியுது. குமார் குஷாகரா வந்து நிறைய ஹோப் வச்சிருக்காங்க. he might be in the 11th. ஸோ அந்த இடத்துலதான் வந்து எனக்கு தெரிஞ்சு DC might struggle அப்படின்றது தோணுது. ஏன்னா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் அகைன் ஸ்பின் கோட்டால வந்து அக்ஷர் பட்டேலா இருக்கட்டும், குல்தீப் யாதவா இருக்கு. குல்தீப் யாதவ் வந்து ஒரு 2.0 அப்படின்னு சொல்லலாம், வேற லெவல்ல ஒரு இதுல வந்துகிட்டு இருக்காரு. பட் அகைன் ஃபாஸ்ட் bowling டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் நினைக்கிறேன். ஐ மீன் நார்த்கே ஐ டோன்ட் திங்க் so he is available for first 2-3 games because of injury. Not sure about this thing. வேற யாரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? கலீல் அஹ்மத் பண்ண முடியுமா? கலீல் அஹ்மத் பிளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்வீமர் ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்காங்க அப்படிங்கறதுனால ஆப்வியஸ்லி மிச்சல் மார்ஷே ஒரு ஆல்ரவுண்டரா உள்ள வர்றதுனால நம்ம அவரை வந்து கண்டெய்ன்மெண்ட்ல பார்க்க மாட்டோம் பேசுறா. சோ அவர் ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்க போறாரு. மிச்சபடி நோக்கியா தவிர நீங்க பாத்தீங்கன்னா இது இந்தியன் பேஸ் அட்டாக்கா தான் இருக்க போகுது. ப்ராபப்ளி முகேஷ் குமார் டிபெண்ட் பண்ணி அதிகமா இருக்கலாம். யா பட் அது ஒரு where do you rate DC playoffs? இல்ல பிலோ த பேர் தான். இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஜோன்ல தான் இருக்கும். முகேஷ் குமார் டிபெண்ட் பண்ணிருக்கு, அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருங்கிறதுலாம் போக ஒரு கம்ஃபர்ட் இருக்கலாம். ஓகே சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குது, அது வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகுது டெல்லியோட பேஸ் அட்டாக்ல. பட் ஸ்டில் T20ல probably முகேஷ் குமார் have not shown his gem yet. நீங்க சொன்ன மாதிரி பேட்டிங் டாப் 4 வந்து சூப்பர். ஸ்பின் கோட்டாலையுமே சூப்பர் அப்படின்னு தான் சொல்லலாம். பிகாஸ் லலித்துமே ரீசெண்டா போட்டாரு பயங்கரமா. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் நிறைய கேம் நிறுத்தியே வச்சாரு அவர் போலிங்லயும். ஸோ வித் அக்ஷர், லலித் அண்ட் குல்தீப் அந்த ஒரு ஏரியாவும் ஓகே. பட் டெஃபினட்டா வந்து ஃபாஸ்ட் bowling டிபார்ட்மெண்ட்ல இருக்கு அப்படின்றது என்னோட இது. வாட் டு யூ திங்க் பிளே ஆஃப்? ஐ திங்க் மேபி அவங்க அந்த பிளே ஆஃப் சான்சஸ் அதான் நீங்க மட்டும் லாஸ்ட்ல சொல்றீங்களா, நானும் லாஸ்ட்லயே சொல்றேன். ஓகே நம்ம லாஸ்ட் பிளே ஆஃப் பத்தி லாஸ்ட் சொல்லலாம். ஓகேங்களா? யா
பட் அவங்களுக்கு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கு. அதை கரெக்டா யூஸ் பண்ணாங்கன்னா டெல்லி வந்து பட் கொஞ்சம் இல்லையே, உங்களுக்கு அங்கேயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கு ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் டெல்லி இஸ் நாட் பிளேயிங் டிவை பட்டேல். ஃபர்ஸ்ட் 5 கேம் ஏதோ வந்து அவங்க ஓகே வைசாக்ல விளையாடுறாங்க. வைசாக் தான் வந்து அவங்களோட ஹோம் கிரவுண்டா மாறி இருக்கு. நான் பார்த்தேன். கரெக்ட். ஆமா, ஏன் எதனாலன்னா அவங்க இப்போ இந்த WPL மேட்சஸ் வந்து கண்டினியூஸா லாஸ்ட் ஒரு டிவை பட்டேல் நடந்ததுனால பிக்சர்ஸ் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ தெரியல, கீப்பிங் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி இதுல வந்து டிவை பட்டேல் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது அப்போ வந்து டெஃபினட்டா வைசாக் போது ஸ்பின்னர்ஸ் வச்சு அவங்களால விளையாட முடியும். பட் அவங்க பேட்டர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. கிளியர் பண்றது கொஞ்சம் பெரிய கிரவுண்டு, கொஞ்சம் ஒரு பிரச்சனையா இருக்க போகுது. Now let's move into one team which is like ஆக்ஷன்ஸ்னாலே அவங்கள பார்த்தா எல்லாரும் பேசுவாங்க. பயங்கரமா டீம் எடுப்பாங்க. ஆனா வந்து என்னமோ அவங்க வந்து இது வரைக்கும் ஆன் பேப்பர்ல பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது. பஞ்சாப் கிங்ஸ் பேரை மாத்தி வராங்க அவங்க. அதனால கொஞ்சம் டவுட் ஆகுது. பஞ்சாப் கிங்ஸ் what do you think will be the Punjab Kings? I think one of the best on paper T20 side வந்து பஞ்சாப் கிங்ஸ் தான். நீங்க பாத்தீங்கன்னா இப்போதைய T20 சாம்பியன்ஸும் அவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் இந்தியன்னா ஒரு ஷிகர் தவான் அங்கதான் இருக்காங்க. நீங்க லியாம் லிவிங்ஸ்டன் நீங்க தான் வச்சிருக்கீங்க, பேஸ்டோ நீங்க தான் வச்சிருக்கீங்க. ஸோ இட் ஹேஸ் தட் பேலன்ஸ். அதே நீங்க என்னன்னா அவங்களோட நம்பர் 4 யார் வர போறா, அதான் நம்பர் 4 நம்பர் 5 மிடில் ஆர்டர்ல ஒரு பேட்டுக்கான ரோல் வந்து என்ன பண்ணாலும் ஃபில் பண்ண முடியல. ஸோ அதை என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. மீது எல்லா ரோலுமே சூப்பரா ஃபிட் ஆயிருக்கும் அவங்களுக்கு. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. the top 4 வந்து நல்லா உட்கார்ந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். with Shikhar and Bairstow can be opening, or Simran Singh opening பண்ணலாம், இல்லனா Simran one down வரலாம். அவங்க ரெண்டு பேருக்குள்ள யாராவது ஒருத்தர் ஓப்பனிங் ஒருத்தர் கீழே வரலாம். இன்னொன்னு லியாம் லிவிங்ஸ்டன் டெஃபினெட்லி அவர் ஒரு பயங்கரமான பிளேயர். நான் இங்க வந்து அவரோட கவுண்டில ஒரு வாட்டி போய் மேட்ச் விளையாடினா, அவரோட கிரவுண்ட் அவர் விளையாடின கிரவுண்டு, ஏன்னா அங்க வந்து அவரோட ரெக்கார்ட் ஒன்று இருக்கு. அந்த கிரவுண்ட்ல வந்து 254 ரன் அடிச்சிருக்காரு அவரு ஒரு 40 ஓவர்ஸ் கவுண்டி கேம்ல. அது வந்து அவரோட போட்டோ, அவரோட இந்த இஷ்யெல்லாம் இருந்தது. ஏன்னா அவர் சின்ன வயசுல அவரு 16-17லயே வந்து பால் அடிச்சு உடைப்பாராம். ஸோ அவர் ஒரு மரண ஃபார்ம்ல வர இருக்காரு. அவருக்குமே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ப்ரூவ் பண்ணாதான் அவரோட இதுல வர முடியும், இங்கிலாந்து டீமுக்கும் வர முடியும். அண்ட் இது வந்து பெரிய ஒரு ஆப்ஷன் எல்லாருக்குமே, ஏன்னா டு பிளே ஃபார் தேர் ஓன் கண்ட்ரி இன் தி T20 வேர்ல்ட் கப். ஸோ அப்படின்னு இருக்கும்போது பேஸ்டோவா இருக்கட்டும், லிவிங்ஸ்டனா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாமே வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா இங்க விளையாடும் போது அங்க இதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. ப்ராப்ளி நீங்க சொன்ன மாதிரி அந்த 4க்கு அப்புறம் தான் வந்து ரொம்ப டவுன்ஃபால் அப்படின்னு தோணுது. எக்ஸப்ட் ஜிதேஷ் சர்மாவோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அது ஒரு பெரிய ரோல வந்து அந்த இடத்துல, ஏன்னா பஞ்சாபுக்குன்னு விட்டுருங்க, அங்க இந்தியாவுக்கு விளையாடுறதுக்கு அந்த ரோல்ல வந்து அவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் விளையாடியே ஆகணும். மறந்துட வேண்டாம், அங்க KL ராகுல் சொல்லிட்டாரு, நான் ஓப்பனிங் பண்ண போறது இல்ல, கீழே தான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா தெரியும் அந்த ஒரு இடம் தான் காலியா இருக்கு. இப்ப நீங்க இந்தியன் டீம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா T20ல கீப்பர் ஹூ கேன் பேட் அட் தி லோவர் ஆர்டர், அதுதான் காலியா இருக்கு. ஜிதேஷ் சர்மா சூப்பரா பண்ணாருங்க. இன்ஃபேக்ட் என்ன கேட்டீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து சூப்பரா விளையாடினாரு, ஒரு பயமே இல்லாம போய் ஆடுறது. அதனாலதான் வந்து இந்தியன் டீம்லயுமே வந்து இஷான் கிஷனை டிராப் பண்ணி இவனை விளையாட முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆளால தூக்கி நிறுத்த முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான். ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாம் கரன் வராரு. சாம் கரன் பயங்கர ஹோப்ல வந்தாங்க லாஸ்ட் டைம், பட் ஐ டோன்ட் திங்க் சோ ஹி கேன் ப்ரூவ். அதர்வைத் தாய்டே அமேசிங் ரஞ்சி பிளேயர், பட் ஹவு வெல் ஹி கேன் பி அ கிரேட் T20 பிளேயர் அப்படின்றது நம்ம பார்த்துதான் ஆகணும். ஹர்ஷல் பட்டேல் அங்க போயிருக்காரு. பஞ்சாபுக்குமே வந்து வென்யூ மாறி இருக்கு. அவங்க மொஹாலில ஒரு புது கிரவுண்ட்ல விளையாடுறாங்க. பஞ்சாப்ல ஒரு புது கிரவுண்ட் ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க, அங்க விளையாடுறாங்க. ஸோ இட்ஸ் நாட் அ கிரவுண்ட் தட் நோஸ் ஃபார் இட்ஸ் மூவ் அண்ட் ஸ்விங். அது கொஞ்சம் ஸ்லோவா இருந்ததுன்னா மேபி சம்மன் லைக் ஹர்ஷல் பட்டேல்லாம் வந்து ஹர்ஷல் பட்டேல் நீங்க அந்த 30 விக்கெட் எடுத்து RCB கூட எடுத்த சீசன் பார்த்தாலும் தெரியும். அதிகமா நான் அவங்க வந்து மேட்ச் விளையாடி, ஸோ அந்த மாதிரி விக்கெட் மாட்டிச்சுன்னா இது வேணும். ககிசோ ரபாடா பத்தி ப்ரோ, அவரு விளையாடுவார். ஏன்னா லாஸ்ட் இயரே பாத்தீங்கன்னா நிறைய மேட்ச் அவர் உட்கார வச்சிட்டாங்க. He is a legend, பட் அது ஒரு டவுன்ஃபால்ல போயிட்டு இருக்காரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, that will happen in T20 cricket. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்மளோட ஹிஸ்டரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. காம்பினேஷன் ஒர்க் ஆகலைன்னா they will go. அதே மாதிரி ரிசல்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இப்ப ரிசல்ட் ஒர்க் ஆகலைன்னா பஞ்சாப் மாதிரி டீம்ஸ்
ரெகுலரா பண்ற மிஸ்டேக்ஸ் என்னன்னா ம். மேட்ச் லூஸ் ஆன உடனே Team shuffle. ஸ்ட்ரைட்டாவே காம்பினேஷன்ஸ் வந்து கண்ணா பின்னான்னு மாத்துறாங்க. Exactly. ஸோ அது ஒன் ஆஃப் தோஸ் ரீசன். ஸோ அந்த இனிஷியல் கேம்ஸ் வின் பண்ணும் பட்சத்துல தே வில் கீப் ஆன் மூவிங் வித் கஹிசோ ரபாடா. ஆனா அவங்களுக்குமே இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா இருக்காங்க. ஸோ ஒரு அர்ஷதீப் சிங் மேல ப்ராபப்ளி ஹில் பி லீடிங் அலாங் வித் கஹிசோ ரபாடா. அண்ட் நான் வந்து ஹர்ஷல் பட்டேல் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். டிஸ்பைட் ஆஃப் திஸ் வென்யூ திங்ஸ் அவர் ஒரு டாமினன்டான கீ ஃபேக்டரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. எனக்குமே வந்து 2 players that I am seriously watching out in this, like ஒன்னு வந்து ஹர்ஷ்தீப் சிங் and இன்னொன்னு வந்து ஜிதேஷ் சர்மா. only for the factor that இது வந்து நான் வந்து ஒரு T20 இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு ஆப்ஷனா பாக்குறேன் அப்படின்னும் போது, ஏன்னா நமக்கு ஒரு பும்ரா அப்படின்னு ஒருத்தர் அங்க இருந்தாருன்னா கூட சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் ஆஃப் கிக். ஹர்ஷ்தீப்போட 2020-21 சீரீஸ்லாம் வந்து வேற லெவல். போன வருஷம் வந்து ஒரு 2-3 வாட்டி ஸ்டம்ப உடைச்சாரு ஒரே 2 பால்ல. பட் அது கண்டினியூஸா அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல, கண்டினியூஸா சூப்பர்பா பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஒரு இந்தியன் டீமுக்கு வந்தோடனே அந்த 19th ஓவர் சாபம் அப்படின்னே வச்சிட்டாங்க அவருக்கு, பாவம். அதை தாண்டி அவர் வந்தா இன்னும் ஐயோ பொழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த 19th ஓவர் போட்டாலும் அடி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பஞ்சாப் அம்மா 11th பாத்தீங்கன்னா ஷிகர் தவான், ஜானி பெஸ்டோ, பிரப்மன் சிங் அவங்க 2 பேரும் மாத்திக்கலாம். லைம் லிவிங்ஸ்டன், அதர்வா தாயடே மேபி 5, சாம் கரன் probably higher up the order at 6, and Jitesh Sharma, Sam Curran again depends on the situation. Harshal Patel again, someone who can bat actually. In fact ரஞ்சில அவர் ஓப்பனிங் பண்றாரு, somewhere இன்னும் ஐபிஎல் வந்து கிளிக் ஆகல அப்படின்னு தோணுது. And then ககிசோ, ராகுல் சாஹர் கூடங்க. I mean as a spinner he has done really well. Exactly, yeah. In a very short span, but ஒரு ராங் ரன் கிடைச்சா இன்னும் சூப்பர்பா இருக்கும்னு தோணுது. And then Rishi Dhawan might be the trump card or impact player. Impact player யூஸ் பண்ணலாம்னு தோணுது. Good.